அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஹெல்த்தான வாழைப்பூடை தான் செய்ய போகிறேங்க. இந்த வாழைப்பூவில் நமக்கு அவ்வளோ தூரம் மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு வாழைப்பூ உள்ளே இருக்க நரம்பு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ண உடனே கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு நீங்கள் இதை கட் பண்ணதை எடுத்து போட்டுருங்க. உங்கள்கிட்ட மோர் இருந்தாலும் நீங்கள் கலந்து போட்டுக்கலாங்க. இல்லாட்டி உடனே உங்களுக்கு கருப்பான மாதிரி ஆகிடும். சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போட்டு விட்றேன். நீங்கள் கட் பண்ண உடனே நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக நான் உப்பு மட்டும் போட்டு அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்குங்க கடலைப்பயிர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஊற எடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லாவே நமக்கு ஊறி வந்துடுச்சு. இப்போ அதை ஒரு தண்ணி விட்டு அலசி எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவும் நான் அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம கொஞ்சம் குறன்னு 1-2 கடலை போய் தெரிகிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி அரைக்கும்போது உங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் நமக்கு வருங்க. இப்போ அரைச்சதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது. நம்ம ரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணுங்கள். இப்போ அதோடய ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1 கப் ஃபுல்லாக நான் நைஸாக அரிஞ்ச வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் காரம் கூடுதலோ குறைச்சலோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு நீங்கள் கம்மியாக போட்டு செஞ்சாலே நல்லா தாங்க இருக்கும். கூடுதலாக போய்ட்டு அந்த வடையோட டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லா மாற்றி விட்டுரும். பாருங்கள், எல்லாத்தையும் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நம்ம அரைச்சதோட அந்த வாழைப்பூவோட தண்ணி இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு போதுங்க. நல்ல ஒரு சரியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கூட உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. வாழைப்பூலாம் உணவில் நம்ம வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது நம்ம இது சேர்த்துக்கணுங்க. ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியது தான். கொஞ்சம் உள்ளே நல்லா வெந்து வர மாதிரி கிறிஸ்பியாக வேக வச்சு நீங்கள் எடுத்துருங்க. அதே சமயம் ரொம்பவும் கருக விட்டுறாத. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு வாழைப்பூ வாங்கினா நீங்கள் இதுமாரி ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம செலவு ஒன்றும் அதிகம் இல்லாது, கடையில் போய் வாங்கி சாப்பிடாது, வீட்லேயே ஒரு ஹெல்த்தான ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றலாங்க. இது ரத்தத்தில் நமக்கு ஹீமோகுளோபின் அளவு கூட உங்களுக்கு கட்டுப்படுத்துங்க. நம்ம பீரியட்ஸ் டைம்லாம் உங்களுக்கு சரி பண்ணும் இது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கையில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு டீயோடு நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். சூடாக எடுத்து சாப்பிடும்போது எந்த பொருளுமே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஹெல்த்தான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.